ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆனியன் பக்கோடா. 4 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு 4 பச்சை மிளகாய் கீனி போட்டுக்கிறேன். அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பத்து பல்லு பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக சூடு பண்ண எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது எதுக்காக சேர்க்குறோன்னா மொறுமொறுன்னு ஆகிறதுக்காக. இப்போ நம்ம அரிசி மாவும் அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். எண்ணெயும் சூடு பண்ணி இப்போ அதுக்காக தான் சேர்க்குறோம். இப்போ எல்லாமே கலந்து விட்டாச்சு. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக சேர்த்துக்கிறேன். அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போது வெங்காயமும் கடலை மாவும் ஒட்டுறதுக்காக தான் நம்ம இந்த தண்ணி சேர்த்துக்கிறோம். இது மாதிரி தான் இருக்கணும். இப்போது ஒரு வானல் வச்சு இது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பகோடா போட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து போட்டோம்னா வெங்காய போண்டாவாக ஆகிடும். இப்போ நாம் பண்ண போகிறது ஆனியன் பக்கோடா. அதனால் இந்த பதத்துக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இருக்கிற மாவையும் இதே மாதிரி போட்டு நம்ம பகோடா ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பகோடா ரெடி. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். சுட சுட பக்கோடா ரெடி.